ரொம்ப முன்னாடி இப்போ எனக்கு வந்து நான் 44 வருஷமாக மேடையில் இருக்கேன். now I am 64. என்னுடைய பிஏ எக்கனாமிக்ஸ் நான் முடித்த காலத்திலேருந்து நான் மேடையில் இருக்கேன். குன்றக்குடி அடிகளார் என்னை மேடையில் ஏற்றினார். நிறைய பேர் கிவா ஜெகநாதன், பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், அவ்வை நடராஜன், பல பெரியவர்களோடு இணங்கி மேடைக்கு வருகிற ஒரு வாய்ப்பு. 44 இயர்ஸ் கண்டினியூஸாக நான் ஸ்டேஜில் இருக்கேன். ரைட், எதுக்கு சொல்ல வரேன், நான் மேடையில் இருக்கிறேங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறதுக்காக நான் சொல்ல வரல. வாழ்க்கையில் ஆரம்ப காலம் எல்லாருக்குமே வசதியாக இருக்காது. இப்போ நாங்கள் வசதியாக இருக்கிறோம், ஃப்ளைட்டில் வந்து இறங்குறோம், அது அப்படியே இருக்கணும். எதுக்கு சொல்ல வரேன், அப்போ எங்களுக்கு வசதி கிடையாது. பஸ்ஸில் போகணும் சார், பஸ்ஸில் போகணும். நான் 2 சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் பஸ்ஸில் போன சம்பவத்தை. ஒன்று வந்து ஊட்டிக்கு போகிறேன். ஊட்டியில் எனக்கு பேச்சு அப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு போகணும். நான் ஊட்டிக்கு போகும்போது சார் பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன். என் பக்கத்து சீட்டில் ஒருத்தன் உட்காந்தான். ஏதோ அப்போ டிக்கெட்டு கொடுத்து சில்லறை வரணும். அந்த சில்லறை அவனுக்கு என்ன வர வேண்டியிருக்கும், ஒரு 8 அணாவோ என்னமோ வர வேண்டியிருக்கும். பாக்கி சில்லறை வரணும். உங்களுக்கு வேறு கிரகத்துலேருந்து வந்த கண்டக்டர்னால் சில்லறை கொடுப்பாங்க. வேறு கிரகத்துலேருந்து வந்திருந்தால் சில்லறை கொடுப்பாங்க. அவர் நம்ம தமிழ் தாய் நாட்டிலேயே பிறந்து வளர்ந்ததுனால அவர்கிட்ட சில்லறை இல்லை. அது பெரிய பிரச்சனை, அது சில்லறை இல்லை அவர்கிட்ட. ஆனால் அவர் சில்லறை இல்லைங்கிறத முதல்ல சொல்லலை. அவர் என்ன பண்ணார், காசு வாங்கி உள்ளப்பட்டார், டிக்கெட்டை கொடுத்தாரு. இவர் 8 அணா பாக்கினார், வரட்டும் தரேன்ட்டு போயிட்டார். இவன் சார் என் பக்கத்தில் உட்காந்துருந்தவன் சார் அவரையே பார்க்குறான் சார். அவர் முன்னாடி போனால் முன்னாடி பார்க்குறான், பின்னாடி போனால் பின்னாடி பார்க்குறான். இந்த டேபிள் ஃபேன் ஒன்று இப்படி போகும் பார்த்தீங்களா, இந்த டேபிள் ஃபேன், இந்த ஃபேன்லாம் அதே மாதிரி. சூரியகாந்தி இப்போ சூரியனையே பார்க்கும்னு சொல்லுவான் பாருங்க, அது மாதிரி பகவானை பக்தன் எப்போதும் பார்த்து கொண்டே, அது மாதிரி அந்த கண்டக்டரே பார்க்குறான். அப்படியே போகிறாரு, இப்படியே வராரு, இப்படியே போகிறான், இப்படியே கொட்டுமை. நான் ஊட்டி பஸ்ஸில் ஏறி உட்காந்தா சைடில் பார்த்தா மரம், மட்டை, செடி, கொடி, குரங்கு, அதில் வந்து பெரிய உயர்ந்த மரங்கள் இருக்கும். அந்த 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 ஹேர்பின் பெண்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு தெரியும். அதெல்லாம் எவ்வளோ கண்கொள்ளா காட்சி சார். நான் என்ன வருத்தப்படும் தெரியுங்களா, இந்த ஊட்டி மலையினுடைய அழகு முழுவதையும் நான் கண்களால் பருகி கொண்டு போகிறேன். ஒரு 8 அணாவுக்காக அந்த கண்டக்டரை மட்டுமே கண்களால் பருகி கொண்டு அவன் அப்படியே உட்காந்துருக்கான் சார். கடைசி வரைக்கும் வேறு எங்கேயுமே பார்க்கல. அவர் நடுவில் இறங்கிடுவாரோன்னு அவனுக்கு பயம். அவர் விட்டுருவார். இவ்வளவு பண்ணவன் சார் அங்கே இறங்கி அங்கேருந்து ஏதோ ஒரு மஞ்சக்கொம்பேன்னு ஒரு பஸ்ஸு போகுதுன்னு இறங்கி ஓடிவிட்டார் சார். இங்கே இவ்வளோ நேரம் அவருக்காக தவம் இருந்தவன் இறங்கும் போது ஒரு பஸ்ஸை பார்த்தான் பார்த்தீங்களா, இறங்க டப்புன்னு அப்படி ஓடிவிட்டேன். நான் அப்போ தான் நினச்சேன், அந்த 8 அணா ஊட்டி அழகையே கெட்டுவிட்டு. எவ்வளவு மனிதர்கள் தெரியுமா, ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் மனசை கொண்டு போய் வச்சுட்டு அனுபவிக்க வேண்டிய பெரிய விஷயங்களை அனுபவிக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு என்னை சாப்பிட கூப்பிட்டாங்க. என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், யார் கூப்பிட்டாலும் வருவேன். வேணா ட்ரை பண்ணுங்க, கூப்பிட்டு பாருங்க. அப்படி கூப்பிட்டா போனேன். நான் உட்காந்துருக்கேன். ஒரு ஃபோன் வந்தது. அப்போல்லாம் இந்த ஃபோன் ஹேண்ட் ஃபோன் தான் போய் பேசும். இவர் என்ன கூப்பிட்டார் பார்த்தீங்களா, ஒரு பெரிய பணக்காரர். அவர் போய் அந்த ஃபோன் பேசிட்டு வந்து ஒரு மாதிரி உருன்னு ஆகிட்டார். 5 லட்ச ரூபா நஷ்டம், 5 லட்ச ரூபா நஷ்டம், 5 லட்ச ரூபா நஷ்டம்னார். 5 லட்சத்துக்கு நான் சாப்பிட மாட்டேன். யாராவது படம் எடுக்கிறேன்னு அவர்கிட்ட வாங்கிட்டு போனால் சாப்பிட்ருவான். 5 லட்சத்தை ஒரே நாளில் சாப்பிட்ருவான். எனக்கு புரியல, எனக்கு 5 லட்ச ரூபா நஷ்டம், 5 லட்ச ரூபா நஷ்டம்ன்றாருன்ட்டு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஃபோன் வந்து ஒரு ரேஞ்ச் பண்ணார் பாருங்க. அவங்க வீட்டம்மா அங்கேருந்து வந்து ஜூஸ் கொண்டாந்து வச்சாங்க. என்னம்மா சொல்கிறாரு, 5 லட்ச ரூபா நஷ்டம். அந்த அம்மா சொல்லிச்சு பாரு, அது ஒரு பைத்தியம். அந்த மாதிரி சொன்னால் கரெக்டாக இருக்கும். மற்றவங்க சொன்னால் டவுட் வரும் நமக்கு. அதுக்கு கூடவே இருந்து கவனிச்சிருக்குல்ல, அது ஒரு பைத்தியங்க. என்ன சொல்லுங்க. அவன் சொன்னாங்க, சார் இவர் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து எல்லாம் ஒரு வியாபாரம் பண்ணார் சார். இவருக்கு 1 கோடி வரணும் சார், அதில் லாபம் 1 கோடி வரணும். இவருக்கு கொடுமை பாருங்க, 95 லட்சம் தான் வந்தது. 1 கோடி வரணும், 95 லட்சம் தான் வந்தது. அன்னையிலேருந்து 5 லட்சம் நஷ்டம், 5 லட்சம் நஷ்டம், 5 லட்சம் நஷ்டம்னு புலம்பிய உயிரை விடுறாரு ஒழிய இவர் என்ன சார் பண்ணுறதுன்னு. ஏன் சார் 95 லட்சம் வந்தது தெரியல சார், வராத 5 லட்சம் அந்த பாடுபடுத்துது சார். வராத 5 லட்சம், 5 லட்சம் நஷ்டம், 5 லட்சம். இதான் மனுஷனுடைய வாழ்க்கையில். கையில் கிடைத்தவற்றை கொண்டாட தெரியவில்லை, எது கிடைக்கவில்லையோ அதற்காக திண்டாட தெரிகிறதே ஒழிய கிடைத்தவற்றை கொண்டாட தெரியல. We are blessed, really we are blessed. எவ்வளோ வகையில் we are blessed தெரியுங்களா. ஒரு ஹியூமன் ரிசோர்சஸ் ட்ரெயினர், மனிதவள மேம்பாட்டு நிபுணர்,
அவர் ஒரு கிளாஸ் எடுத்தார். ஒரு முறை நான் பேசுகிறேன், இன்னொரு நிபுணர் கிளாஸ் எடுக்கிறார். அது நடந்தது ஒரு சம்பவத்தில். அவர் எப்படி கிளாஸ் எடுக்கிறாருங்கிறதுக்காக நான் கூட நின்று வாட்ச் பண்ணுறேன். இவர் கிளாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறார் அப்படின்னு. சார் அவர் என்ன பண்ணார் பாருங்கள், 2 ஒயிட் ஷீட் கொடுத்தார். எல்லாத்தையும் 2 ஒயிட் ஷீட் கொடுத்துட்டு, இந்த ஒயிட் ஷீட்டில் உங்கள் ப்ளஸ் எழுதுங்க, உங்கள் மைனஸ் எழுதுங்க. உங்களுக்கு லைஃப்பில் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். ப்ளஸ் எல்லாம் ஒரு ஷீட்டில் எழுதுங்க, மைனஸ் எல்லாம் ஒரு ஷீட்டில் எழுதுங்க அப்படின்னு ஷீட் கொடுத்தார். நிறைய பேர் வந்து மைனஸ் நிறைய எழுதியிருக்கிறான், ப்ளஸ் கம்மியாக எழுதியிருக்கிறான். தனக்கு ப்ளஸ் லைஃப்பில் கம்மி அப்படின்னு அவர் எல்லாத்தையும் இப்படி படித்தார். எல்லாம் படிச்சுட்டு அங்கே வந்திருந்த ஒருத்தர் ஒன்றுமே எழுதலை, ப்ளஸ்ஸே எழுதலை. அவர் பேப்பரை எம்டியாக கொடுத்தார். இப்படி ப்ளஸ் அப்படியே எம்டியாக கொடுத்தார். மைனஸில் ஏகப்பட்டது எழுதியிருக்கிறாரு, ஆனால் ப்ளஸில் ஒன்றுமே எழுதலை. இது இப்படி திரும்பி பார்த்துட்டு, சார் அந்த ட்ரெயினர் பயங்கர போல்டு சார். ஒரு கேள்வி கேட்டார், சார் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? அவர் சொன்னார், ஆச்சு. இப்போ உங்கள் ஒய்ஃப் யாரோட இருக்காங்க? அதாவது எனக்கு அப்படியே கை கால் நடுங்கி போச்சு. இப்போ உங்கள் ஒய்ஃப் யாரோட இருக்கிறாங்க? அவங்க அறிவு இருக்கா சார்? என்ன கேள்வி சார் நீங்கள் கேட்குறீங்க? ஒய்ஃப் என்னோட தான் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தெரியலையா? உங்கள் மனைவி உங்களுடைய 25 வருஷமாக வாழ்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு ப்ளஸ்ன்னு உங்களுக்கு தெரியலையா? நம்மளை நம்பி, நம்மளை மதித்து, நம்மளை ஏற்றுக்கொண்டு ஒரு நபர் வாழ்கிறார்கள் என்றால் அது எவ்வளோ பெரிய பெருமைன்னு உங்களுக்கு புரியலையா? அதை நீங்கள் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? எழுதுங்க சார். கல்யாணம் 25 வருஷம் ஆச்சு, இன்னும் என் மனைவி என் கூட இருக்கிறாங்க. எழுதுங்க சார். அடுத்த வாரம் என்ன, உங்கள் பையன் எந்த ஜெயிலில் இருக்கான்? என்ன விளையாடுறீங்க? அவன் ஏன் ஜெயிலில் இருக்கான்? என் பையன் ஜெயிலில் இல்லாமல் வீட்டில் இருக்கிறான். அதை விட ப்ளஸ் இந்த உலகத்தில் என்ன வேணும்? எழுதுங்க சார். நீ ஒன்று எழுது. அப்படி சொல்ல 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 எனக்கு அப்படியே ஷாக்காக இருக்கு. என்ன தெரியுங்களா, நமக்கு என்னென்ன கிடைத்திருக்கிறது என்பதனுடைய அருமை நமக்கு தெரியல சார். நம்ம எவ்வளவு பிளஸ்ஸிங்ஸ் வச்சிருக்கிறோம், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டோமோ அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பல விஷயங்கள், ஆனால் நமக்கு தெரியல. கொடுக்கப்படாத ஒரு சின்ன பகுதி, அதையே பார்த்துக்கிட்டு எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை. தவறு இல்லையா? ஒரு சின்ன விஷயத்தில் மைண்டை லாக் ஆகி அதுலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா அது எப்படி வாழ்க்கையாக இருக்கும்? இன்னொன்று, ஹைலி ஃபிலசாபிக்கலாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டி, அதில் இன்னொரு அனுபவம் உண்டு. இன்னொரு முறை நான் ஊட்டிக்கு போகிறேன் பாருங்கள். அப்போ பஸ்ஸில் அப்படி அவசரமாக போய் பஸ்ஸில் ஏற போகிறேன். எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னு கேட்டால், ஃப்ரண்ட்டு சீட் எல்லாமே புக் ஆகிடுச்சு, எல்லாம் உட்காந்துட்டாங்க. அந்த லாஸ்ட்டு ரோ 6 பேர் உட்கார்றதுக்கு பாருங்கள், அதுதான் காலியாக இருக்கும். நான் பொதுவாக அதை விரும்ப மாட்டேன். ஏன்னா அது தூக்கி போடும். தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும், தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இது எப்படி நான் அதில் உட்காந்து வருது, நமக்கு பெரிய கஷ்டமாச்சு அப்படின்னு நினச்சிட்டு, இது நமக்கு சௌரியப்படாது அப்படின்னு நான் பஸ்ஸை விட்டு இறங்குறேன். நான் இறங்கும் போது முன்ரோலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டார். அவர் என்னை பார்த்து கூப்பிடாரு. சார் நான் இந்த அளவு அப்போ பாப்புலர் கிடையாது. டிவிலலாம் வந்ததுக்கப்புறம் தான் பாப்புலாரிட்டி வரும், அந்த முதல்ல வருமா என்ன, அப்போ கிடையாது. ஆனால் அவருக்கு எனக்கு தெரியுது கோயம்புத்தூர்க்கார். அதனால் சார் 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 நீங்கள் வாங்க, நீங்கள் சுகிச்சு வந்தால் நீங்கள் வாங்க. உட்காருங்க சார், என் சீட்டில் உட்காருங்க சார், ஃப்ரண்ட்டில் நீங்கள் உட்காருங்க. நான் அடுத்த பஸ்ஸில் வரேன், எனக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை, அடுத்த பஸ்ஸில் வரேன். அவருக்கு ஒருவேளை அதே பஸ்ஸில் வந்தால் எனக்கு டிக்கெட் வாங்க வேண்டி இருக்குமோன்னு கவலை. ஏன்னா பெருவாரியான பேச்சாலும் ஓசியிலே தான் ட்ராவல் பண்ணுவோம். அந்த டிரைவர் என்ன பண்ணிட்டாரு, நான் அடுத்த பஸ்ஸில் வரேன்னு இறங்கிட்டார் அவர். நான் உட்காந்துட்டேன் ஃப்ரண்ட்டில் உட்காந்து. இந்த பஸ்ஸு புறப்படுது சார். பஸ்ஸு புறப்படும் போது அந்த லாஸ்ட் சீட்டு காலியாக இருக்கான்னு திரும்பி பார்த்தா எனக்கு ஒரு ஷாக். நியூலி மேரீடு கப்புள் ஒன்று வந்து பஸ்ஸில் ஏறுறாங்க, அந்த லாஸ்ட் சீட்டில் வந்து ஏறுறாங்க. நீங்கள் ஒன்று யோசிக்கிறீங்க, நியூலி மேரீடுன்னு உனக்கு ரொம்ப ஜோசியம் தெரியுமா? எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணலாம். கொஞ்சம் கூட இடைவெளி விடாமல் இப்படி வந்தாங்கன்னா நியூலி மேரீடுன்னு. பொண்ணு முன்னாடி போய் பையன் பின்னாடி வந்தால் இன்னும் கல்யாணம் ஆகலை, ஃபாலோ பண்ணுறான்னு அர்த்தம். நீ வந்தாவா வர்நாட்டி போ சனி நின்று முன்னாடி போனான்னா கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு எத்தனை வருஷம்னு தெரியணும் அப்படின்னா, எத்தனை அடி இடைவெளியோ அத்தனை வருஷம் அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆகி முடிஞ்சு போச்சு. வேணால் நாளைக்கு ஒன்று இன்ச்சு டேப்போட போய் பஸ் ஸ்டாண்டில் நின்று பாருங்கள், இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் கணக்கு பார்க்கலாம். இல்லை ஒரு பிஹெச்டியே பண்ணலாம் ஆச்சுங்களா. அது நியூலி மேரீடு கப்பல் ஆச்சுங்களா. அது வந்து ஊட்டி பஸ்ஸில் வந்து ஏறு. நான் நினச்சேன், ஐயோ அது லாஸ்ட்டு பஸ்ஸு, மேலே மேலே தூக்கி போடும், ஐயோ கஷ்டமாக இருக்குமே, உட்காடுறாங்களேன்னு நினச்சிட்டேன். அந்த ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டு வரும் பார்த்தீங்களா, இந்த ஹேர்பின் பெண்டு ரொம்ப சொல்லக்கூடாது, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, இதெல்லாம் நீ ஏன் பார்த்த? சே நான் என்ன அவ்வளோ மட்டமான ஆளா, உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கும்னு நான் பார்த்தேனே ஒழிய, இல்லைன்னா நான் அதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டேன். நான் ஏன் அதான் பார்க்க போகிறேன்?
ஐயோ, அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டும் எவ்வளோ சௌரியம் தெரியுங்களா? அவங்க அந்த டிரைவருக்கு கோயில் வச்சு கும்பிடுவாங்க போல இருக்கு. அது அவங்களுக்கு அவ்வளோ சௌரியமாக இருக்கு ஆச்சுங்களா. நான் போய் இறங்கின உடனே நான் பார்க்குறேன், இதுங்க ரெண்டும் இறங்குறதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் சீட்டை தொட்டு அப்படி கும்பிட்டு எனக்கு அப்படியே பொறி தட்டி ஒரு வினாடி யோசித்தேன். அந்த லாஸ்ட் சீட்டு நரகம் என்று நான் விளக்கினேன். அதான் நரகம்னு நான் விளக்கினேன், அதுதான் சொர்க்கம்னு அவங்க சாதிக்கிறாங்க. நான் அப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்தேன், சொர்க்கமும் நரகமும் ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் இல்லை. ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் கடைசி சீட்டு இருப்பதே பெரிய விஷயம் இல்லைங்களா? இல்லை, நம்முடைய அரசு போக்குவரத்து பஸ்ஸில் கடைசி சீட்டு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? இப்போ இப்படி சொல்லட்டுமா, ஒரு சொர்க்கமும் நரகமும் ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் இல்லை. கடைசி சீட்டில் கடைசி சீட் மட்டும்தான் இருக்கிறது. சொர்க்கமும் நரகமும் அவரவர் அபிப்பிராயத்தில் இருக்கிறது. அவங்களுக்கு அது சொர்க்கம், எனக்கு அது நரகம். இந்த ஹைலி பிலசாபிக்கல் டிராவல் அந்த லெவலுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் வாழ்க்கையில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. சார், இது நம்ம அபிப்பிராயம். நான் உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல், அதுக்கான ஒரு தீர்வு சொல்லிட்டு போட்டுமா? நம்ம வாழ்க்கையில் நாம் விரும்பாத எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது. ஏன்னு நீங்கள் யோசிச்சது உண்டா? அதாவது நாம் செஞ்சது, மற்றவங்க செஞ்சது இல்லை, நாமளே இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுற மாதிரி சம்பவம் நடந்திருக்கா இல்லையா? உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். தனுஷ் அண்மையில் ஒரு இன்டர்வியூ பண்ண, அண்மைனா ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு பத்திரிகையில் ஒரு இன்டர்வியூ, டிவி இன்டர்வியூவில் அந்த இன்டர்வியூ பண்ணவங்க சங்கடமான கேள்வி கேட்டாங்க. ஏதோ ஏடா கூடமாக ஒரு கேள்வி கேட்டாங்க. அவர் எரிச்சல் ஆயிட்டார். மைக்கை கையெழுத்து தூக்கி அப்படி கீழே போட்டு ஸ்டூபிட் இன்டர்வியூ அப்படின்னு திட்டிட்டு மைக்கை தூக்கி கீழே போட்டு தனுஷ் எழுந்து போயிட்டார். ஆச்சா, ஒரு 3 நாள் கழிச்சு மறுபடியும் வேற ஒரு டிவி இன்டர்வியூ. அப்போ அதை கேட்க ஆரம்பிச்சாங்க, அது மாதிரி நடந்ததே அப்படின்னு. அப்போ தனுஷ் ரொம்ப பொலைட்டாக ரிப்ளை பண்ணார், நான் அப்படி நடந்திருக்க கூடாது, நான் ஏன் அப்படி நடந்தேன் என்பது எனக்கு இன்னும் புரியவில்லை. அடுத்த வார்த்தை, நான் ஏன் அப்படி நடந்து கொண்டேன் என்று தெரியவில்லை. பொதுவாக நான் எதிர்வினை ஆற்றுகிறவன் இல்லை, ஆனால் அன்று நான் அப்படி நடந்து கொண்டேன். எனக்கு கடந்த 1 வாரமாக ஷூட்டிங் காரணமாக ஒழுங்கான தூக்கம் இல்லை, அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். நான் என்ன சமாதானம் சொன்னாலும் அது சரியில்லை, நான் அப்படி நடந்தது தவறு, நான் நடந்திருக்க கூடாது. இது அவருடைய கன்ஃபெஷன் பின்னாடி கொடுத்தார். இப்போ இதே மாதிரி சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையோ? நாம அன்னைக்கு அப்படி நடந்திருக்க வேண்டாம், நாம இந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டாம். ஒய்ஃபோடே சண்டை வருது, நம்ம மன்னிச்சுக்கோங்க, நம்ம எப்படி சண்டை போடுவோம் தெரியுங்களா? எதை சொன்னால் வருத்தம் ஜாஸ்தியாகுமோ அதை தேடி தேடி சொல்லும். அதை எதை சொன்னால் அவங்களுக்கு அவங்க அப்பாவை குறை சொன்னால் பிடிக்காதுன்னா அதையே திருப்பி திருப்பி சொல்லும். உங்கள் அப்பா பேசாதீங்க தயவுசெய்து, அதுதான் இவன் பேசுவான். அவனுக்கு யாரை பேசினா பிடிக்காதோ அதுதான் அவங்க பேசுவாங்க. இது ஹியூமன் டெண்டன்சி. ஏன்னா எதை சொன்னால் காயமடைவாங்களோ அதை சொல்கிறது நம்முடைய பழக்கம். தேடி 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 காயமுடுத்துகிற சொற்களை பயன்படுத்துவோம், அப்புறமா ஃபீல் பண்ணுவோம், தவிர்த்திருக்கலாமோ, இதெல்லாம் பேசியிருக்க வேண்டாம், நாமளே அப்படி பேசியிருக்கக்கூடாது, தப்பு தானே, கொஞ்சம் அசிங்கமாக பேசிட்டோமே, ரொம்ப தவறாக பேசிட்டோமே, எப்படி இது சமாதானம் பண்ணுறது, எவ்வளோ யோசிப்பேன் தெரியுங்களா? நான் முன்னே சொல்லியிருக்கேன், சில சமயத்தில் சில ஆண்கள் சண்டையெல்லாம் முடிஞ்சு 2-3 நாள் கழிச்சு ஒரு கன்ஃபெஷன் சொல்லுவாங்க. அன்றைக்கி நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், அது இன்னும் மனசில் வச்சுக்கிட்டு அது ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். பெண்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அவன் கோவத்தில் சொன்னது தான் உண்மை, இப்போ சொல்கிறது டூப்பு, ஐம் நாட், இப்போ சொல்கிறது பொய், இது ப்ரிப்பேர்டு டைலாக, அது ஒரிஜினல் வாய்ஸு, இது டப்பிங் வாய்ஸு, அதுதான் ஒரிஜினல் வாய்ஸு. ஐ எம் நாட் ஜோக்கிங், நான் பெரிய சைக்காலஜி சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் இப்போ கோபம் தீர்ந்து பேசுறீங்கல்ல, உங்கள் கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து பேசுறீங்க, அது பொய். கோபத்தில் பேசுனீங்கல்ல, சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வெளியே வந்தது, தட் இஸ் ட்ரூ. இஃப் யூ வாண்ட் டு ஜட்ஜ் எ பர்சன், நீங்கள் யாரையாவது எடை போட விரும்பினால் ஜட்ஜ் ஹிம் பை ஹிஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ரியாக்ஷன் நாட் பை ஆக்ஷன். அதாவது எதிர்வினை ஒன்று பண்ணுவான் பாருங்க, அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணணும். அவன் செய்கிற வினையை பொறுத்தல்ல. டோன்ட் ஜட்ஜ் எனி பர்சன் பை ஹிஸ் ஆக்ஷன். அவருடைய செயலை கொண்டு முடிவு செய்யாதீர்கள், அவருடைய எதிர்வினை, ரியாக்ஷன், தட் இஸ் த ரியல் பர்சனாலிட்டி. இது வந்து பெரிய சைக்காலஜி. உங்களுக்கு 2 சாப்டர் பிரிவு இருக்கு. அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டு, கான்ஷியஸ் மைண்டு. ஒரு கணக்கு சொல்லட்டுமா? கான்ஷியஸ் மைண்டு 1 மடங்கு பலம்னா சப்கான்ஷியஸ் மைண்டு 9 டைம்ஸ் பவர்ஃபுல்.
9 மடங்கு பலம். எப்படி நீங்க ஜெயிப்பீங்க? இந்த உலகத்திலேயே சார் நீங்க ஜெயிக்க முடியாத ஒரே எதிரி நீங்கள் மட்டுமே. உங்களுடைய முதல் எதிரி வேற யாருமே கிடையாது, நீங்க தான். மற்ற யாரை வேணா ஜெயிச்சுடலாம் இந்த உலகத்தில், நம்மளால ஜெயிக்க முடியாத ஒரே எதிரி நாம தான். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சில வார்த்தை வரும், சில விஷயம் வரும், அதை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? லைஃப் லாங்காக நீங்கள் ஒரே ஆன்சர் தான் அதுக்கு இருக்கு. உங்களுடைய அவேர்னஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, விழிப்புணர்வுன்னு ஒன்று இருக்குது. இந்த அவேர்னஸ் அப்படிங்கிற லெவலில் நம்மளை கொண்டு போய் வச்சாதான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட சேட்டையிலேருந்து வெளியே வரலாம். குடிக்கிற பசங்கள்கிட்ட கேளுங்களேன், ஏன்டா தம்பி குடிக்கிற அப்படின்னா, மனசு ஒரு மாதிரி இருந்தது மாமா, அதனால தான் குடித்தேன். மனசு இருந்தாலே குடிக்க சொல்லும்டா. ஏன் மனசு இல்லாமல் போகிறதுக்காக தான் மனசு குடிக்கவே சொல்லுது. இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், என்ன? குடித்த பிறகு குழம்புவதாக நினைக்காதீர்கள், குழம்பியதால் தான் குடிக்கவே தொடங்கினார்கள். கன்ஃபியூஷன் உண்டாச்சுன்னா குடிக்கணும்னு தோணும். உனக்கு ரொம்ப அனுபவமானு கேட்காதீங்க, படித்த அனுபவம் தான். பாருங்களேன், அதாவது தன்னுணர்வற்ற மனம்னு சொல்கிறான். இது நமக்குள்ளே இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சொந்த விழிப்பு கிடையாது. அது தானாகவே சில காரியம் பண்ணும். அது ரியாக்ஷனில் வெளிப்படும், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனாக வெளிப்படும். அதை நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது உங்கள் கண்ட்ரோல், பியாண்ட் யுவர் கண்ட்ரோல். நான் இன்னும் ரொம்ப ஆழமாக இப்போ பேச முடியாது. உங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு உண்டாயிடுச்சு. அவங்க கோபம், அவங்க அழுகை, அவங்க எரிச்சல், அவங்களுடைய அன்பு எல்லாம் அந்த குழந்தைக்கு அப்படியே வந்துடும். அப்படியே தொப்புள் கொடி வழியாக அந்த குழந்தைக்கு போய் டெபாசிட் ஆகிடும். அப்போவே சப்கான்ஷியஸ் மைண்ட் உண்டாயிடும். இது எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? ஒன்லி த்ரூ அவேர்னஸ். ஒரு விழிப்படையணும். பெரிய புத்தராக இருந்து தான் விழிக்கணும்னு அவசியமே கிடையாது. டெய்லி நம்ம ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக தோற்று போவோம், நிறைய தடவை தோற்று போவோம். குடிக்கக்கூடாதுன்னு நினைப்போம், குடிப்போம். சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினைப்போம், பிடிப்போம். இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம், பண்ணுவோம். அவங்கள அப்படி பேசியிருக்கக்கூடாது நினைப்போம், பேசுவோம். அவனை கை நீட்டி அடிச்சிருக்கக்கூடாது நினைப்போம், அடிச்சிடுவோம். இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நமக்கு விழிப்புணர்வற்ற நிலையினாலே நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இவ்வளோ தப்பு பண்ணுது. இது என்ன பண்ணணும்? மறுபடியும் ட்ரை பண்ணணும். ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் எத்தனை முறை தோற்றாலும் வெட்கப்படாது. நம்மை விட தோற்றவர்கள் தான் பிற்காலத்தில் ஞானிகளாக மாறி இருக்கிறார்கள். எத்தனை முறை நீங்கள் தோற்றாலும் அது குறித்து அவமானப்படாதீர்கள். அந்த தோல்வியே இல்லை. நிறைய தடவை அவேர்னஸ் போவோம், தொப்புன்னு கீழே விடுவோம், அவேர்னஸ் போவோம், தொப்புன்னு அப்படியே கீழே விடுவோம். அதை பற்றி கவலைப்படாது, இட்ஸ் குவைட் நேச்சுரல். ஆனால் அந்த அவேர்னஸ் நோக்கி ட்ராவலை நிறுத்தவே கூடாது. ஒய் ஐ எம் டூயிங் திஸ் வச்சுங்களேன், எனக்கு கோபம் வருதுன்னு வச்சுங்களேன், எனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது, எனக்கு இப்போது கோபம் வந்திருக்கிறதுன்னு சொல்லணும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. எனக்கு ஏன் இப்போது கோபம் வருகிறதுன்னு நீங்கள் திங்க் பண்ணி முடிவு காண முடியாது. நான் இப்போது கோபத்தில் இருக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பாருங்க, கோபம் உங்களை அறியாமல் வந்தால் தான் மேலே போகும். நான் கோபத்தில் இருக்கிறேன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா இந்த கோபத்தோட வேகம் கீழே போகும். இதுக்கு தான் அவேர்னஸ்னு பேர், விழித்தல்னு பேர். இந்த விழிப்புணர்வு தான் அரைஸ் அவேக். இவர் விவேகானந்தர் சொல்கிறாரு, புத்தர் சொல்கிறாரு, எல்லா மகான்களும் அதுக்கு தான் சொல்கிறாங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாபிக். நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்காக அந்த விஷயத்துக்கு போனேன். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் ரூல் பண்ண பழகணும். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது, நிதானம் இல்லாமையே பல காரியம் பண்ணுறோம் சார், பல விஷயம் பேசுகிறோம் சார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு பிளேன் அமெரிக்காவில் லேண்ட் ஆகணும், பிளேன் லேண்ட் ஆகணும். திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுறான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, என்ஜினில் கோளாறு ஏற்பட்டிருப்பதால் நாம் 2 மணி நேரம் தாமதமாகத்தான் நியூயார்க்கில் இறங்குவோம் அப்படின்னா. ஒருத்தன் சொன்னான், நல்ல வேலைப்பா பிளேனில் 4 என்ஜின் இருக்குதுப்பா, ஏதோ ஒரு என்ஜினில் கோளாறாம், 2 மணி நேரம் லேட் ஆகுமா. அடுத்த ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, 2வது இன்ஜினும் பழுதடைந்திருப்பதால் இவனே முடித்தான், இன்னும் 2 மணி நேரம் தாமதமாக முடிச்சிட்டான். இது போயிட்டே இருக்குது சார் பிளேன். 2-2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவன் மைக் ஆன் பண்ணான் பாருங்க, எல்லாம் பதறிட்டான். அப்போ அவன் சொல்கிறான், இன்னொரு என்ஜின் நமக்கு இப்போது பழுதாகி கொண்டு இருப்பதால். இவன் கடைசியாக ஒருத்தன் சொன்னான் பாருங்க, உடனே பக்கத்தில் உட்கார்ந்தவன், அண்ணே 4 என்ஜினும் வீணாக போச்சுன்னு வச்சுங்களேன், வானத்திலேயே ராத்திரி முழுக்க இருக்க வேண்டியது தானோ. இப்போ இவன் என்ன அர்த்தத்தில் பேசுகிறான்? ஒரு என்ஜின் பழுதானா 2 மணி நேரம் டைம் கூடும்னு கணக்கு போட்டான். 4 என்ஜின் பழுதாயிட்டா ராத்திரி முழுக்க ஆகாசத்தில் இருக்கு. நீ 4 என்ஜின் பழுதாயிட்டா உழுந்துருவேங்கிற பார், அதான் விழிப்பு. நீ மடத்தனமாக பேசுவ. என்ன மடத்தனமாக பேசுகிற?
என்னமோ ஒரு நம்ம பேசுகிற சென்ஸ் இருக்கா இல்லையா? வாரியார் சாமி ஒரு வார்த்தை சொல்லுவார் அழகா. ஒரு கிராமத்தில் இன்னொருத்தர் பார்த்து கேட்டானா, அண்ணே உங்கள் கிராமத்தில் யாரும் செத்து போயிட்டு தான் செய்தி வந்தது, அது நீயா உங்கள் அண்ணன் தான்? அவன் சொன்னா எனக்கு தெரியல, நான் வேணா அண்ணனை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ இவனு நிதானம் இல்லாமல் பேசுகிறான், அவனு நிதானம் இல்லாமல் பேசுகிறான். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நம்ம பேச்சையும் யாராவது ஒட்டு கேட்டால் நாமளும் நிதானம் இல்லாமல் தான் பேசுகிறோம்னு கண்டுபிடிப்பாங்க. நிறைய நம்ம பேசுவோம். ஏன் இப்படி பேசுகிறோம், ஏன் இப்படி நடந்துக்கிறோம், ஏன் அவங்கள கை நீட்டி அடித்தோம், ஏன் அவங்கள பார்த்து சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இதெல்லாம் வாழ்க்கையில் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டோட விளையாட்டு, கிம்மிக்ஸ். அது பண்ணுற வேலை. அதை ஜெயிக்கிறது பெரிய விஷயம், அது ஞானமாக இருக்கும். நான் அதை முழுக்க நான் இப்போ தொட முடியாது, ஆனால் தொட்டதுக்காக சொல்லிட்டு முடிச்சுட்டேன். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வந்து நான் முடிக்கிறேன். நீங்கள் பெர்மனெண்ட்டாக நல்லா சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் முக்கியம்? சின்ன சின்ன சிக்கல்களை பெருசாக நினைக்கூடாது. நான் இனிமேல் நீங்கள் ரயிலே நிறைய விஷயம் சொல்கிறேன், இந்தையும் சொல்லி அதையே முடிச்சிடுறேன். எந்த ஒரு ஞாபகம் இல்லை. ஒரு நாள் டூ டயர் ஏசி கம்பார்ட்மெண்ட். ஏன்னா அப்பர் பர்த்தில் படுத்துருக்கிறேன். எனக்கு கீழ் பர்த்தில் ஒரு வயசான பாட்டின்னு சொல்லக்கூடாது, இப்போ தமிழ்நாட்டில் யாருக்கும் வயசே ஆறுதில்லை. இந்த கிரேசி மோகன் ட்ராமா போடுவான்ல, அவன் என்னோடய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள்லாம் வாடா போடான்னு பேசிக்குவோம். அவன் என்னோடய 60ஆம் கல்யாணத்துக்கு வந்துட்டு என் ஒய்ஃபு டை போட மாட்டாங்க, நான் போட்டுக்கிறேன். எங்கள் ஒய்ஃப் நான் டிவியில் வரதுக்காக போட்டுக்கிறேன், என் ஒய்ஃப் போட மாட்டாங்க. அதை எப்படி பார்த்துட்டு உன் பொண்டாட்டி பாட்டி ஆகிட்டு பாட்டியாகவே இருக்காளேதான். என்னடா சொல்கிற அப்படின்னு. இப்போ எல்லா பொம்மநாட்டியும் டை போட்டு அம்மாவாகவே இருக்காளே ஒழிய ஒருத்தி கூட பாட்டியாக மாட்டேங்கிறாடா. அவன் கமெண்ட், டை போட்டு எல்லாம் அம்மாவாகவே இருக்காளே ஒருத்தி கூட பாட்டியாக மாட்டேங்கிறாடா அப்படின்னா. ஸோ வயசான பாட்டின்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் அது வயசான பாட்டி. அது என்ன பண்ணிச்சு இது பாருங்களேன். இந்த ஏசி கோச்சில் ஒரு இது கொடுப்பான், உள்ளன் போர்த்துக்கிறதுக்கான பிளாங்கெட்டு தலகாணி எல்லாத்தையும் இப்படி குவிச்சு இப்படி எதிர்த்தாப்பில் வச்சு நோசமாக போகிறவனே திட்டிக்கிட்டு இந்த பாட்டு. ஒன்றுமே எனக்கு புரியல. நான் அப்படி என்ன பாட்டி அப்படின்னு கேட்டு, அங்கே பார் இந்த டூ டயர் ஏசியில் அந்த பக்கம் ஒரு பர்த் இருக்கும்ல, அதில் ஒருத்தன் பயங்கர குரட்டை பார் மனுஷனாவே இந்த சட்டத்தில் மனுஷனால் தூங்க முடியுமா? நான் இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன். அது என்ன கேட்க, மனுஷனால் தூங்க முடியுமா? தூங்குனா அவன் மனுஷனா? பார் எப்படி கொட்ட விடுறான் பார். நான் சொன்னேன், அவன் காசு கொடுத்து கொட்ட விடுறான். டிக்கெட் வாங்கியிருக்கான், செகண்ட் ஏசிக்கு அவன் காசு கொடுத்துருக்குறான். அவன் சௌரியம், அவன் மூக்கு அவன் கொட்ட விடுறான். நீ யாரும் நம்ம என்ன கேட்கறதுக்கு? விட்டுட்டு போ பாட்டி. அவன் தம்பி தூங்க முடியல என்னால், இந்த அக்கிரமத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? கொத்து. நான் உடனே சொன்னேன், அவசரப்படாது, கொஞ்சம் நான் கொஞ்சம் சைக்காலஜி படிச்சிருக்கேன், எல்லாமே கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், கொஞ்சம் சைக்காலஜி படிச்சிருக்கேன். நான் சொன்னேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது லைஃப்பில் எப்படி நடந்துக்கணும்னு இருக்குது. என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி இடையூறான ஒரு விஷயம் வரும்போது கூட அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதியை கவனிக்கணும். அதில் ஏதோ துளி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று இருக்கும் இல்லையா, அதை கவனிக்கணும். ஏன்னா மைண்டுக்கு வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் லாக் ஆகிக்கணும், அதான் அதுக்கு மைண்டுக்கு வேணும். அது ரைட்டு தப்பு அதை பற்றிலாம் யோசிக்காது, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். நான் சொன்னேன், இந்த குரட்டையை கவனி பாட்டி. அவன் குரட்டையை எப்படி விடுறான் தெரியுங்களா, ரொம்ப ரித்தமிக்காக, ஒரு கச்சேரி ஸ்டாண்டர்டில். லோ பிச் போகிறான், அப்புறம் மத்தியமத்தில் ட்ராவல் பண்ணுறான், அப்புறம் ஹை பிச்சுக்கு போய் அப்படியே டக்குன்னு அப்படியே அது ஒரு அதில் ஒரு நல்ல ஒரு இசை நுணுக்கத்தோடு அவன் குரட்டை விடுறான். நான் சொன்னேன், இதை கவனி பாட்டி, இதை கவனி. அந்த பாட்டு கேட்டது, நீ என்ன சதாய்க்கிறியா, என்ன கலாட்டா பண்ணுறியா, கிண்டல் பண்ணுறியா, எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா, உனக்கு கிண்டல் பண்ணி எனக்கு என்ன? நான் சொல்கிறது கொஞ்சம் கவனி பாட்டி, இதை கவனி. அப்படி மேலே போய் இப்படி விட்றான் பார்த்தியா, அதை ரசிச்சுக்கோ. நான் ஒன்று சொல்லட்டுமா, உங்களுக்கு ஏன் தூக்கம் வரல தெரியுங்களா? ரிஜிடிட்டி, உடம்புல ரிஜிடிட்டி வந்தால் தூக்கம் வராது. எலாஸ்டிசிட்டி, உடம்பு அப்படியே தளரணும், தளர்ந்தால் தான் உங்களுக்கு தூக்கமே வரும். தூக்கம் வராட்டி ரைட் கமாண்ட் கொடுங்க, கை தளரட்டும் கால் தளரட்டும்னு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா தளர்ந்துக்கிட்டே போயிடும். ரொம்ப தளர்ந்து காணாமல் போயிடாதீங்க, அளவாக பண்ணிட்டு வந்து. பட் எலாஸ்டிசிட்டி வேணும், ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், ரிஜிடிட்டி இருக்கக்கூடாது. ரிஜிடிட்டி இஸ் டெத், எலாஸ்டிசிட்டி இஸ் லைஃப். ரிஜிடிட்டி இஸ் டெத்து. செத்த போனால் எப்படி இருக்குது, வரைச்ச கட்ட மாதிரி தானே இருக்குது. ரிஜிடிட்டி இஸ் டெத்து, முடிஞ்சு போச்சு அதோட. ஸோ எலாஸ்டிசிட்டி இஸ் லைஃப். நான் அந்த பாட்டி கற்றுக் கொடுக்குறேன், இவ்வளவு இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன். நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுற ஆள், நான் அந்த பாட்டிக்கு இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன். ரிலாக்ஸ் பண்ணிக்க பாட்டி, இதை கவனி பாட்டி, மனசு சந்தோஷமாயிடும். அப்படி எப்படி ஒரு என்னை இப்படியே பார்த்துட்டு, தம்பி நிஜமாக தான் சொல்கிறியா? நிச்சயமாக தான் சொல்கிறேன். உடனே அந்த பாட்டி ஜன்னல் ஓரமாக சாஞ்சு அவன் இப்படி பார்த்துது. அந்த பாட்டிக்கு சிரிப்பு வந்துருச்சு, அதுவே சிரிச்சது பாருங்கள். சிரிப்பு வந்தால் தூக்கம் வந்துடும். அப்படியே லைட்டாக அப்படியே சிரிக்குது,
எனக்கு டென்ஷன் போயிடுச்சு, ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சு. ஜன்னலில் அப்படியே சாஞ்சது, படி தூங்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போ தான் எனக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அது விட்டுது பாருங்க ஒரு கொரட்டை. ஐயோ, இதுவாவது ஒரு மியூசிக்கல் சென்ஸோடு இருக்கு. அதில் ஒரு நோட்ஸும் இல்லை, அது ஸ்வரம் இல்லை, அது என்னமோ ட்ராவல் பண்ணுது அந்த கொரட்டையை. தகச்சு போயிட்டேன். இந்த யோசனையே சொல்லாமல் இருந்திருக்கலாமோ. இப்போ நாம் எப்படி பாக்கி 2 மணிக்கு ராத்திரி இது மேலே தூங்கணும் மேலே. அப்புறம் நான் எப்படி தூங்கணும் தெரியுங்களா? எப்படி தூங்கணும்? இந்த குமுதம் பத்திரிகையில் இதற்கும் இடையில் இருக்கிற 6 வேறுபாடுகளை கண்டுபிடிக்கும். இந்த குரட்டைக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு என்ன அப்படியே மாற்றி யோசிச்சு பாருங்க. எனக்கு சிரிப்பு வந்து நான் தூங்கிட்டேன். நான் உங்களுக்கு ஜோக்குக்கு சொல்லலை. வாழ்க்கையில் சிரமம் வருகிற போது, உங்களால் அதை வெல்ல முடியாத போது, சிரமத்திலும் இருக்கிற இனிமையான ஒற்றை பகுதியை கவனித்தால் உங்களால் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்க முடியும். இதுதான் லைஃப்ல இருக்கிற மிகப்பெரிய சீக்ரெட் இல்லையா? அடுத்தது சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். ஒருவேளை உங்களால் அப்படி இருக்க முடியவில்லை என்றாலும், அப்படி இருப்பவர்களுக்கு மத்தியில் இருக்க பழகினால் அதே வெற்றி உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். நான் திருச்செந்தூர் போன கதை ஒன்று சொல்லியிருக்கேன். பஸ்ஸில் ஏறி போகும்போது படாத பாடு. அந்த பஸ்ஸில் கூட்டத்தில் ஏற முடியல, இறங்க முடியல, அந்த அவஸ்தை. அப்போல்லாம் பஸ்ஸில் போகும்போது அவ்வளோ கஷ்டம். சார், ஜன்னல் வழியாக உள்ளே போகிறேன் சார். நான் ஜன்னல் வழியாக போகிறேன். வயசும் இல்லை, சைஸும் இல்லை. சில பேர் அந்த சைஸுக்கே புள்ள பெற்றிருக்கான் சார். கரெக்டாக போய் அப்படியே அந்த சீட்டை பிடிக்கிற மாதிரி பெற்றிருக்கேன். எனக்கு அப்போல்லாம் இடம் பிடிக்கவே தெரியாது பஸ்ஸில். இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன், பஸ்ஸில் போகிறதே கிடையாது. உங்களுக்குலாம் பயன்படுறதுக்காக சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். இப்போல்லாம் பஸ்ஸில் இடம் பிடிக்க ஈஸி வழி ஒன்று இருக்குது. ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துங்க, 2 பச்சை மிளகாய் எடுத்துங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை பச்சை மிளகாயை கோத்து நீங்கள் அந்த பஸ்ஸுக்குள்ளே போட்டிங்கன்னா ஒருத்தர் அந்த சீட்டுக்கிட்ட வரமாட்டான். நீங்கள் சௌக்கியமாக போய் உட்காந்து போகலாம். இது கேரண்டி. எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே வேணும். எனக்கு அப்போ தெரியாது. திருச்செந்தூர் போகணும், பஸ்ஸில் போகணும். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே வழி இல்லை. அப்போது 2 பெரியவங்க வந்து என்ன கேட்குறாங்க, தம்பி இது திருச்செந்தூர் போகிற பஸ்ஸா? ஐயா, உங்களெல்லாம் இல்லை ஏற முடியாது. ஒன்று யாராவது கேட்டாங்களா? இதெல்லாம் கேட்டாங்களா? நான் ஆமாம் ஐயா அப்படின்ட்டு போயிட்டு அங்கே போய் இங்கே போய் முன்னாடி போய் கடைசியாக ஒரு டாக்ஸி எடுத்து திருச்செந்தூர் போய் இறங்கிட்டேன். குளிச்சுட்டு காலைல பேச உட்காடுறேன். காலைல பேச ஆரம்பிக்கும் போது கந்தர் அனுபூதி பேச்சு. எட்டி பார்த்தா இந்த 2 பெரியவங்க என்ன கேட்டாங்க பாருங்க, 85, 86 எழுத்தாப்புல இருந்து உட்காந்துரும். நான் என்ன பார்த்தேன், உங்களுக்கு கால் இருக்கான்னு பார்த்தேன். இவ்வளோ அங்கே முடிஞ்சு இங்கே ஆவி ரூபத்தில் வந்துட்டாங்களோ அப்படின்னு எட்டி பார்த்தா 2 பேருக்கு கால் இருக்கு. அவங்க 2 பேரும் எனக்கு ஹாய், ஏன்னா அங்கேயே பார்த்துட்டாங்களா ஹாய் அப்படி. முடிஞ்சு நான் இறங்கி போய் கேட்டேன், சாரி உங்களை கூட நான் கூப்பிட்டு வந்திருக்கலாம், டாக்ஸியில் வந்தேன், விட்டுட்டேன். நீங்கள் தான் டாக்ஸியில் வந்தீங்களா? இல்லையே, அதே பஸ்ஸில் தானே வந்தோம். அந்த பஸ்ஸில் எப்படி ஏறுனீங்க? கூட்டமாக இருந்தேன். அந்த பெரியவர் சொன்னார், நாங்கள் எங்கே ஏறணும்? ஏறுறவனுக்கு இடைஞ்சலாம் நின்னோம், ஏற்றிட்டான். இறங்குறவனுக்கு இடைஞ்சலா இருந்தோம், இறக்கிட்டான். அப்பதான் சார் எனக்கு திருவாசகத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சது. என்ன? சிவமா நகர் குறுக போனார் அடியார் யானும் பொய். அதாவது அடியார்கள் மேல போறாங்க, அடியார் நடுவுள் இருந்தா நானும் போறேன் மாணிக்க வாசகர். எனவே நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னா நீங்களே மகிழ்ச்சியாக இருங்கள். முடியவில்லையா? மகிழ்ச்சியானவர்கள் மத்தியில் இருங்கள். நன்றி, வணக்கம்.